இங்கிலாந்துல நல்லா மழை பெய்யுதுங்க. குடிக்கிறக்கும் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனாலும் இங்கேயும் போர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல நம்ம வீட்ட பத்தி சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஆத்து தண்ணி தாங்க வருது. டேங்க் நல்லா ஒண்ணும் கிடையாது. பைப்பு திருவுனா தண்ணி வரும் அவ்வளோதான். 99.98% பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி தான் வரும். அப்படியே பிடிச்சு குடிக்கலாம், சமைக்கலாம். ஆனா வர்ற தண்ணி பயங்கர உப்பா இருக்கிறதுனால எல்லா பக்கமும் உப்பு படியுது. கொஞ்சம் சப்பையா இருக்கிறனால டேஸ்ட் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஃபில்டரை யூஸ் பண்றோம். இவ்வளோ சௌரியமா யூஸ் பண்ற தண்ணிக்கு ஒரு பில்லு, அந்த வேஸ்ட் வாட்டரை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு பில்லு, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வாட்டர் பில்லுன்னு வரும் நம்மளுக்கு. வீட்டுக்கே இவ்வளோ அதிகமா பில் வரும்போது இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் இன்னும் பில் எவ்வளோ அதிகமாக வரும். அதனால தான் அவங்க எல்லாம் போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கிலாண்டோட ஒரு சில பகுதிகளில் ஆத்து தண்ணி பைப்பை கொண்டு போய் சேர்க்க முடியாத இடமும் இருக்குதுங்க. அந்த இடத்துலையும் போர்வெல் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச் சென்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் தண்ணியோட பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களும் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி போர்வெல்ஸ் போட்டிருக்காங்க. பக்கிங்ஹாம் பேலஸில் கூட போர்வெல் இருக்குங்க. சரி, நம்ம வீட்லேயும் ஒரு போரை போட்டு தண்ணிச்சியாக நம்மளும் இருந்துக்கலாம்னு நினச்சா அதுதாங்க முடியாது. 15 அடி கீழே நம்ம போர் போடணும்னு முடிவு பண்ணிட்டாவே லோக்கல் அத்தாரிட்டி, பிரிட்டிஷ் ஜியாலஜிக்கல் சர்வே, என்விரான்மெண்டல் ஏஜென்சி எக்ஸெட்ரா இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்க. நம்ம வாட்டர் பில்லை மிச்சம் பண்ணுறதுக்கான ஒரே வழி தண்ணி அளவாக செலவு பண்ணுறது மட்டும்தாங்க.